வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு ரைஸ். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நான் ஒரு மசாலா பவுடர் திரிக்க போகிறேன். இந்த மசாலா பவுடருக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 7 காஞ்ச மிளகாய், 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இதெல்லாம் முதல்ல நல்லா வறுக்கணும். 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது 2-3 துண்டு புளியை சேர்த்து அதோட இன்னொரு நிமிஷம் வறுத்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. எல்லாம் ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருங்க. அடுத்தது கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், கடுகு பொரிச்ச உடனே 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு தாளித்த பிறகு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் எடுத்துட்டு சின்ன பீசஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கை நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். உருளைக்கிழங்கு பாதி வெந்த பிறகு 1 டீஸ்பூன் உப்பு போட போகிறேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்த பிறகு இந்த அரைச்சி வச்ச மசாலா பொடியை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தோன்னா உருளைக்கிழங்கு மசாலா தூளோட நல்லா கோட்டாயிருக்கு. அடுத்தது வேக வச்ச சாதம் இதில் சேர்த்து நல்லா கிளறி விடணும். இப்போ எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு. உப்பு எவ்வளோ தேவையோ பார்த்து போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு சாதம் தயாராக இருக்குது. இது நீங்கள் அப்பளம் இல்லைனா வத்தல் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். இது ஒரு மிக நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஸோ வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நீங்கள் அப்பளம் வத்தல்னா சிப்ஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.